எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சவுண்ட் ஸ்டூடியோ. ஓ என்னுடைய ஒர்க் பிளேஸ் இதுதான். நைஸ். நான் வந்து இதுக்குள்ள தான் வந்து என்னோட ரெக்கார்டிங் விஷயங்கள்லாம் வந்து ஆ இதுக்குள்ள தான் நடக்கும். சின்னதா வந்து நீங்க ரொம்ப கியூட்டா இது வந்து ஜிப்சம் போர்டு அடிச்சிருக்கோம். ஓகே. அதனால இது சவுண்ட் ப்ரூஃப் இருக்கு. ஆ அதே மாதிரி கர்டன் நல்ல திக் கர்டன் போட்டிருக்கோம். ஆ அதனால சவுண்ட் அரெஸ்ட் ஆயிடும். ஓ இது என்னுடைய மைக்கு சவுண்ட் ஷீல்டு. ஆ நான் இதுல ஆன் பண்ணி விட்டுட்டு ஸ்கிரிப்ட் ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த பக்கம் பார்த்து படிப்பீங்க. சவுண்ட் ஷீல்டு இங்கே வச்சிருக்கேன். ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பேசுனேன்னா இப்போ நிறைய நம்ம வந்து பண்றது வந்து ஒன்லி வாய்ஸ் ஓவர்ஸ் தான் நிறைய பண்றோம். ஓகே. அந்த வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணும்போது எனக்கு இது போதுமானது. ஆ காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு கண்டினியூஸா வேலை இருந்துட்டே தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே நீங்க வந்து ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இங்கே பண்ணி கொடுத்துற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா போய் நேரா போய் பண்ற வேலை? இல்ல நான் ஸ்டுடியோஸ் போய் நியர்லி 10 to 11, 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓ நான் வந்து கொரோனாக்கு முன்னாலேயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஆ ஆமா. என் பொண்ணு பிறந்த உடனே என் பொண்ணுக்கு 10 வயசு ஆச்சு. 10, 11 ஆச்சு. பொண்ணு பிறந்த உடனே சரி ம். லட்சுமிக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பையனும் சின்ன வயசுங்கிறதுனால நான் வீட்டிலேயே இருந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நானே சிஸ்டம் எல்லாம் போட்டு நானே அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்களோ வீட்ல இருந்து பண்ணி அனுப்புற மாதிரி. ஃபேன் ரிக்வெஸ்ட். எனக்கு வந்து திடீர்னு வந்து பேர் கிரில்ஸ் நடுவில் வந்துட்டு போயிட்டாரு. இப்ப பண்றது இல்ல, பட் ஆனா அது கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு சார். அதனால ஃபியூ நிமிட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து இப்ப வந்து ஒரு பேர் கிரில்ஸா மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது விகடனுக்காக நிலோஃபருடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிலோஃபர், ஆ இந்த இடம் ஒரே புழுக்கமா இருக்கு. ஆ இங்க நிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நமக்கு உடனடியா நீர் சத்து தேவை. ஆமா அப்பதான் நம்மளுடைய எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகும். அதனால உங்களுக்கு உடனடியா என்ன தேவை அப்படின்னா இந்தாங்க, இந்த நீரை குடிச்சு உங்க எனர்ஜிய ஏத்துங்க. போதுமா? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 4 நாளா சிறுநீர் கழிக்காத நாய் சிறுநீர் போன அந்த சிறுநீரை எடுத்து குடிச்சா என்ன சுவையில இருக்குமோ அந்த சுவையில இருக்கு. ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு ஆஸ்வாசப்படுத்தக்கூடிய நமக்கு ஒரு எனர்ஜியை தரும். இந்த மாதிரி ஆன நேரத்துல நம்மளுடைய நீர் சத்து குறைபாடை இதுதான் நீக்கும். வாங்க நம்ம அப்படியே வெளியில போலாம். வாங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு?